தாத்தா தாத்தா என்னடாம்மா தாத்தா நம்மளுக்கு அப்பப்போ உடம்பு சரியில்லாத ஆயிடுது தாத்தா. குழந்தைலேருந்து அண்ணா, அக்கா, அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி. இல்லை, தாத்தாக்கு ஆப்போசிட் பாட்டி. பாட்டி எல்லாருக்கும், ஏன் ஆடு மாட்டு கூட உயிரினங்களுக்கெல்லாம் அப்பப்போ சிக்காயிடுறாங்கல்ல. இல்லைக்கா கை கால் அடிபட்டுடுது, நோய்வாய்ப்பட்டு, வாயா மூக்கா வாய் நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்படுறாங்களே. ஒரு நல்ல மருந்து எங்கே கிடைக்கும் தாத்தா? எங்கே தாத்தா நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்குது? நீங்கள் கேட்குறது கூட நியாயம்தான். என்ன குழந்தையாகவே இருக்கிறீங்களே சொல்லுங்களே. அதான் எல்லாத்துக்கும் சொல்லுவாங்கல்ல, ஒரு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஆட்டுக்குட்டியை தோல் மாலை வச்சுக்கின்னு எங்கடா போச்சா ஆட்டுக்குட்டி, எங்கடா போச்சா ஆட்டுக்குட்டின்னு ஆடு தேடினுக்காங்களாம். அதே மாதிரி மருந்து ஹாஸ்பிட்டலெல்லாம் நம்மக்கிட்டே இருக்குது. நம்ம இன்னும் அந்த ரோடு ஓரத்தில் அந்த ஹாஸ்பிட்டலு, கிளினிக்கு, மருந்து, கெமிக்கலு, பார்மசி, நாட்டு வைத்தியம், அது இதெல்லாம் நம்ம தேடின்னு போகிறோமே. நம்மக்கிட்ட வச்சுக்கின்னு நம்ம அதெல்லாம் தேடின்னுக்கிறோமே செல்வங்களே. தாத்தா மருந்து கேட்டால், ஹாஸ்பிட்டல் கேட்டால் தோல் மலுக்கிற ஆடுக்கு சொல்கிறீங்க. இல்லை செல்வங்களே, இந்த மருந்து உடலை அடிப்பட்டது, நோயை சுகப்படுத்துறதுக்கெல்லாம் மருந்தெல்லாம் நம்ம கட்டியே இருக்குது. இல்லை தாத்தா, நம்ம கட்டி எங்கள் கையில் ஒன்றும் இல்லை, வீட்டில் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் இல்லை செல்வங்களே. நம்ம கட்டியாக இருக்குதுன்னா நம்ம உடம்புலேயே இருக்குது. நமக்கு ஏதாவது ஒரு காயில், ஒரு சின்ன நோய் ஏற்பட்டாக்கா அந்த உடம்பே அந்த நோயை சரி பண்ணிக்குது. என்ன ஒரு 2 நாள் ஆகும், அதுக்கு கொஞ்சம் விளையாடுறதுக்கு கொஞ்சம் வேணும் இல்லையா, டைம் வேணும் இல்லையா. உடனே பண்ணுறதுக்காக அந்த நோய் வருது. அது நோய் கொஞ்சம் என்ஜாய் பண்ணோம். மனுஷன் பாடிக்குள்ளே எல்லாம் போயிட்டு சும்மா எல்லாத்தையும் இருக்கிற பார்ட் ஆஃப் த பாடி, ஆல் த ஸ்பேர் பார்ட்ஸுங்களெல்லாம் ஒரு கலக்கி ஒரு ஆட்டம் ஆடிட்டு அப்புறமா அது போயிடும். அதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இல்லை, அதுக்குள்ளே நம்ம உடனே நம்மளுக்கு ரிலீஃப் வேணும், சுகம் பெற வேண்டும் என்றால் அதான் இருக்குது நாட்டு வைத்தியம். இந்த கீரை, அந்த கீரை, இந்த டேப்லெட், அந்த டேப்லெட், கெமிஸ்ட்ரி, கெமிக்கல், கெமிஸ்ட், அங்கே என்னென்ன இருக்குது அங்கே போயிட்டு டெம்ப்ரவரியாக ஃபார் த டைம் பீயிங் அந்தந்த உடலுக்கு, அந்தந்த பாகத்துக்கு என்னென்ன கெமிக்கல் ஆட் பண்ணாக்கா கொஞ்சம் சுகம் ஆகுது அப்படின்ட்டு இந்த கெமிஸ்ட்ரியில் எல்லாம் ட்ரை பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ டெம்பரரியாக நம்ம நல்லா ஆகிறதுக்கு அந்த மருந்து எடுத்து சாப்பிட்டுக்கிறோம். ஆனால் உண்மையான மருந்து பாடிக்குள்ளேயே இருக்குது, நம்ம ரத்தத்துக்குள்ளேயே இருக்குது, உடல்லையே இருக்குது. அது ஒரு 2-3 நாள் இல்லை சில நாட்கள் அது டைம் எடுத்துக்கின்னு அதுவாக அந்த நோவெல்லாம் தானாக போயிடும். எப்படி மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் தீர்ந்து விடும். ததை இன்னும் பாடுங்க. இல்லை, ஒரு பெரிய நோவு அப்புறம் அது எப்படி போயிடுதுன்னு சொல்கிறீங்கன்னாக்கா,
இந்த நோவு வரும்போது ஒரு பெரிய மவுண்டன் மாதிரி, பெரிய மலை மாதிரி தெரியும். அப்புறம் ஒரு 4-5 நாள், ஒரு வாரம், ஒரு மாதமோ ஏதோ ஆன பிறகு அது எங்கே போச்சு, எப்படி நல்லா ஆச்சுன்னு நமக்கு தெரியாது. அது பாடிக்குள்ளேயே அது டெக்னிக் எல்லாம் இருக்குது. எல்லாம் பண்ணி வச்சுக்காரு பெரியவர். அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பாடியை மருந்து எல்லாம் உற்பத்தி பண்ணி நம்ம உடம்ப சுகம் பண்ணிடுது. நம்ம எங்கேயும் மருந்துக்காக கவலைப்பட தேவையில்லை. அதான் சொன்னேன், டெம்பரவரியாக ஏதாவது டைம் பெயின் கிலோ ரிலீஃப் ஆகிறதுக்கு கொஞ்சம் அது இது மாற்ற சாப்பிட்டாக்கா போதும். அதே நிரந்தரமாக உடம்பு சரி பண்ணுறதில்ல. அதே உடம்ப நிரந்தரமாக சரி பண்ணுறதில்ல. உடம்பே அதுவே அதனுடைய உறுப்புகள், இந்த ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு என்ன வேணும் அதெல்லாம் அதே சப்ளை பண்ணிக்கின்னு நம்மளுக்கு உடம்ப சுகம் பண்ணிடுது. தெரியுமா? நீங்கள் மருந்து நினச்சிக்கின்னு கடையை தேடின்னுக்காதீங்க. டெம்ப்ரவரியாக அந்த மெடிசன் ஷாப் போய்ட்டு டேப்லெட்ஸு, மெடிசன், கஷாயம், ரசாயம், விவசாயம், விவசாயம் இல்லை, அது வேறு. இந்த மாதிரி இதில் வாங்கி டெம்ப்ரவரியாக நம்ம சாப்பிட்டுக்கினா போதும். உண்மையான மருந்து எங்கே இருக்குது, வைத்தியம் எங்கே இருக்குது? நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்குது. தாத்தா நமக்கு நீங்கள் அத்தை தான் சொன்னீங்களா? மருந்து நம்ம உடம்புலேயே இருக்குது, உடம்புலேயே வச்சுக்கணும். எங்கெங்கேயோ எங்களாக்கு ஆஸ்பத்திரி உடம்பு சுகம் இல்லாத போச்சு, மருந்து எங்கே போகுதுன்னு. இந்த தோல் மேலே ஆட்டுக்குட்டியை வச்சுக்கிட்டு ஆட்டுக்குட்டி தேர்ந்து சொன்னீங்களே, கரெக்டாக சொன்னீங்க தாத்தா. நீங்கள் ஒன்றும் தெரியாத என்னென்ன சொல்கிறீங்க, அது கரெக்டாக மேட்ச் ஆகிடுது தாத்தா. உங்களுக்கு ஒன்றும் தெரியுதில்ல, போங்க தாத்தா. தமாஷு சொல்கிறேன் தாத்தா. என்னென்னா சொல்கிறீங்களே, நீங்கள் சொன்னதுனால தானே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஆமாம் சொல்வீங்களே. ஓகே, திருப்ப எனக்கு பசி எடுத்துக்கிச்சு. இந்த கொஞ்சம் இந்த சுகர் பேஷண்ட்டுங்களுக்கெல்லாம் இதே ப்ராப்ளம். நான் டைம் ஆச்சா 3 வேளை ஆச்சா 3 வேளை சாப்பிட்டுட்டு முடிங்கின்னு படுத்துன்னுக்கலான்னு இல்லை. இது அப்பப்போ ஒரு 4-5 முறை சாப்பிட்டுன்னே இருக்கணும். சுகர் கம்ப்ளைண்ட்காருக்கு. தாத்தா சுகர் கம்ப்ளைண்ட் உங்களுக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இருக்குதா தாத்தா? சொல்வாங்களே, எனக்கு 27 வயசு ஆகும்போது சுகர்னாக்கா அது என்ன நோவு இல்லைம்மா, நோவு இல்லை, டிசீஸ் இல்லை. அது இது பாடி அன்பேலன்ஸு. இந்த இன்சுலின் சரி அதெல்லாம் வேண்டாம், விடுங்க. எனக்கு இந்த சுகர் பேஷண்ட்டுக்காருக்கு அப்பப்போ சாப்பிட்டுக்கணும். இப்போ நான் பேசினே இருக்கிறேன், எனக்கு ரொம்ப சுஸ்து டயர்டாகிற மாதிரி இருக்குது. ஓகே பாய். ஓகே கேர்ள்.